ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 2 21 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம சஞ்சு சாம்சனை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நேத்து நைட்ல இருந்து சேட்டன் வந்தலே, சேட்டை செய்ய வந்தலே, வேட்டு கொடுக்க வந்தலே, வேட்டை என்னல்லே அப்படின்னு இந்தியா ஃபுல்லா சஞ்சு சாம்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதே சஞ்சு சாம்சனை பத்தி தான் ஒரு 6 மந்த் முன்னாடி சூரியகுமார் யாதவ், இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்கும் போது, கில்லு வந்துட்டோன்னே சஞ்சு சாம்சனை கீழே ஆட வச்சிட்டீங்களே, கில் ஓபன் பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அது சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னா, கில்லோட தான் ஓப்பனிங் ஸ்பாட், கில்லு இல்லாததுனால தான் சஞ்சு சாம்சனை ஓப்பனிங் இறக்கிட்டோம், இப்போ அவர் வந்ததுனால சஞ்சு சாம்சனை கீழே இறக்கிட்டோம் அப்படின்னாரு. ஸோ அப்ப கில்ல விட சஞ்சு சாம்சன் பெஸ்டான பிளேயரா அப்படின்னு கேட்டப்ப, ஆமா இப்போதைக்கு கில்லு தான் பெட்டரான பிளேயர் அப்படின்னாரு. அதே சூரியகுமார் யாதவ் நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லும் போது, சஞ்சு சாம்சன் ஒரு தரமான பிளேயர், ஆக்சுவலா நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்ல விஷயம் கண்டிப்பா கரெக்டான நேரத்தில் நடக்கும். அது சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நேற்று டெலிவரி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவர் ஒரு கிரேட் பிளேயர்னாங்க. இதுதான் வாழ்க்கையும். ஆக்சுவலா நம்ம கன்சிஸ்டன்சியாவும் டிசிப்ளினாவும் இருந்தா, நம்மள குறைச்சு மதிப்பிட்டவங்கள வாயாலேயே நம்ம ஒரு பெட்டரான பெஸ்டான பர்சன்றது அவங்க வாயாலே சொல்ல முடியும். அதுக்கு நம்ம விடாம ஹார்ட் ஒர்க்கும் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சி இருந்தா மாதிரி போதும், நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும்.